தூர பார்வைக்கு கண்ணாடி போட்டிருக்கிறவங்க யுஏஇ செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு முயற்சி செய்யலாமா அப்படின்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தூர பார்வை, கிட்ட பார்வை, எந்த பார்வையாக இருந்தாலும் சரி, கண்ணாடி போட்டிருக்கிறவங்கள கல்ஃப் கண்ட்ரீஸில் மற்ற வேலைகளுக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க. ஆனால் செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செக்யூரிட்டி கார்டு வேலை கிட்டத்தட்ட போலீஸ் வேலை மாதிரி தான். இந்த வேலைக்கு உடல் தகுதி ரொம்ப முக்கியம். கண்ணாடி போடுறதுன்றது உடல் தகுதி குறைபாடில் வர ஒரு விஷயம். பார்வை குறைபாடு இருக்கிறவங்க அவசர காலத்தில் விரைவாக செயல்படவும் சவாலான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சிரமப்படுவாங்க அப்படின்னு அந்த நாட்டு பாதுகாப்பு துறையால் நம்பப்படுது. இந்த காரணத்தினால தான் கண்ணாடி போட்டவங்களை பெரும்பாலும் செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு எடுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சில நிறுவனங்களில் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள தாராளமாக செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால் கண்ணாடி போட்டிருக்கிறவங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு போக விருப்பப்பட்டா கண்ணாடிக்கு பதிலாக கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுதான் அந்த வழி. ஃப்ரெஷருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு அதிக சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க நம்ம என்கே இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலில் ஃப்ரெஷர் ஜாப் அட் கல்ஃப் பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோவை பாருங்கள். என் பேர் நந்தகுமார். நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.